நம்ம வந்து ஒரு ரீகேப்பை வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணணும், என்ன பர்சன்டேஜில் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஆமாம் நீங்கள் சார். ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது வந்து கோல்டன் ரூல். இதுதான் வந்து ஹைப்ரிட்டாக ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை டிசைன் இப்படி தான் பண்ணணும். இதிலிருந்து வந்து மீறக்கூடாது. அப்போ நம்ம கேபிட்டல் என்னைக்குமே ஓகே. நம்மளை விட்டு போகாது. போர்ட்ஃபோலியோ மெத்தடில் வந்து பேசிவ் இன்வெஸ்டிங்கில் 60% கேபிட்டலை எப்படி வந்து அலாகேட் பண்ணணும், ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கில் எவ்வளோ பர்சன்ட் வந்து அலாகேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்கு. ஸோ வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு ஓன் ரிவார்டை பேஸ் பண்ணி லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஓகே சப்ஜெக்ட் சார். வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து சரியாக இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய 2 பேர் வந்து பல கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு கடைசியாக வந்து இன்சால்வன்சியில் செத்து போனாங்க. ஒரு 2 கேரக்டர். அது யாரும் ஓகே. தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. ஆமாம். இது வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சேனல்லே போட்டிருக்கேன். அந்த சேனல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ம். ரொம்ப ஒரு இதில் புக்கு ரொம்ப முக்கியமான புக்ஸ் 2 புக்கு போட்டிருக்கேன். ஒரு பெரிய புக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ம். ம். இந்த இருக்கு பாருங்க, ஒய் தீஸ் 2 லெஜண்ட் ஃபெயில்டு இன் ஸ்டாக் மார்க்கெட். ஆமாம், நான் அதை பார்த்துருக்கேன். உள்ளே போய் பார்க்கலான்னு. இதை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க, அவங்க எங்கே ஃபெயில் ம். ஆனாங்க, எதனால ஃபெயில் क्या ஆனாங்க आपको ट्रेडिंग मुश्किल लग रही है? ट्रेडिंग அப்படிங்கிறத मुश्किल வந்து नहीं है, நான் लेकिन வந்து आप போட்டிருக்கேன். उसको मुश्किल बना रहे हो। कैसे? अपने चार्ट्स पे दुनिया भर के इंडिकेटर्स लगाकर। नमस्कार दोस्तों, मैं भरत। நம்ம இதுலேயும் ஹாய், விளம்பரம் வணக்கம் கொடுக்க மக்களே. ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இதை வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதை ஷேர் பண்ணவா இல்லை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் எடுத்து பார்த்துக்கிறேன் சார் உங்கள் சேனலில். ஆமாம். இவங்க 2 பேர் வந்து இவங்க லெஜெண்டு. பில்ஹாங்க் அப்படிங்கிறவரும் ஜெஸ்ஸி லெவிமோரும் ட்ரேடிங்லேயே வந்து பெரிய லெஜெண்ட். இவர் கொரியாக்காரரு, இவர் அமெரிக்காக்காரரு. ஆனால் இவங்க வந்து கடைசியாக வந்து ஏழையாக செத்தாங்க. அது பெரிய வகுத்தரிச்சா. அது ஏன் அப்படிங்கிறது அவங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே வந்து நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அந்த பேஸ் பண்ணி தான் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட்டில் 2 விஷயம் இருக்குங்க, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ரிஸ்க்குனா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதில் ரிஸ்க் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு மாடிப்பூர்லேருந்து கீழே இறங்கும் போதும் ஏறும் போதும் கூட ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாத லைஃப் இல்லவே இல்லை. ஆமாம். அப்படி ரிஸ்க் இல்லாமல் ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மனுஷனாக இருக்க மாட்டான். ஸோ ரிஸ்க் தெரியும் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு மட்டும்தான் இது ரிஸ்க்கு அப்படிங்கிறது தெரியும். அதை 2ஆக பிரிக்கலாம், சிஸ்டமேட்டிக்காக ரிஸ்க்கா, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கா. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு தான் எப்போவுமே நம்மளை காப்பாற்றும். ஒரு 2 வீலரில் போனால் ஹெல்மெட்டு போட்டு போனோம்னா அது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு. ஹெல்மெட்டே போடாமல் சைக்கிளில் போகலாம். ஆனால் அதே ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறோம், ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டோட மெயின் கான்செப்ட் வந்து எப்பவும் போல் ப்ரிசர்விங் அவர் கார்பஸ், ப்ரிசர்விங் அவர் கேபிட்டல். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. அதுக்கப்புறம் தான் அதில் லாபம் வருது வரல, அது ட்ரேடிங்காகவும் இருக்கலாம், போர்ட்ஃபோலியோவும் இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போனாலும் வந்தாலும் நைஸ், அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கம்பெனி நல்லா இருக்கா, கம்பெனி கொடுக்குற ப்ரைஸ் நமக்கு இது வந்து ஹை ப்ரைஸா லோ ப்ரைஸா ஃபேர் வேல்யூவா, அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா, அடைக்கிற அளவுக்கு கடன் இருக்கா, இவ்வளோதான். இந்த 3 விஷயத்துக்கு தான் 14 கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஏட்ராஸ்கி வந்துடும், காஃபி கேன் கான்செப்ட் வந்துடும், ஆமாம், பெஞ்சமின் கிராம்பலோட எல்லா கான்செப்ட் வந்துடும்.
ஸோ வந்து ரொம்ப முக்கியமாக அதை நம்ம வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கமா, அதில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோமா, அதுதான் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ வந்து இப்போ போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜு பண்ணணும், டைவர்சிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஹெட்ஜையும் டைவர்சிஃபிகேஷனையும் வந்து ரொம்ப பேர் குழப்பிக்குவாங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பல செக்டாரில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஒரே செக்டாரில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் ஒரே செக்டாரில் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த செக்டார் இறங்குனுச்சுன்னா 5 ஸ்டாக்குமே இறங்கிடும். சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து என்ன ஆயிடுவோம் அப்படின்னோம்னா பேனிக் ஆயிடுவோம். பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நஷ்டத்தில் விற்றுருவோம். எப்போவுமே வந்து போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஒரு பெரிய மண்டேடி அது இந்த பேனிக் ஆகிறது சைக்காலஜி. அது ட்ரேடிங் சைக்காலஜியில் டீட்டெயிலாக பார்ப்போம். உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி வந்து நம்ம சிலபஸ் மாதிரி பார்க்க முடியாது. வித் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி முடித்த ஒருத்தருக்கு வந்து எக்கனாமிக்ஸில் வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவரோட கான்செப்டை தான் நான் வந்து ட்ரேடிங் சைக்காலஜிக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் புக்கு போட்டிருக்கேன் யூடியூப்பில். அந்த புத்தகத்தை போய் படிச்சிருங்க நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பேனிக் ஆகி நம்ம போர்ட்ஃபோலியோ விற்காமல் இருக்கிறது, அதை டைவர்சிஃபிகேட் பண்ணுறது, இல்லாட்டினா வந்து பீட்டா வேல்யூவை வச்சு ஹெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஹெட்ஜு வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ஒரு கோடி ரூபாய்க்கு அவன் வச்சுருந்தான்னா கண்டிப்பாக அவன் ஹெட்ஜ் பண்ணுவான். நிஃப்டி தான், நிஃப்டியை வந்து அழகாக செல் பண்ணுவான். அதை வந்து இறங்கும் போது அதில் வர ப்ராஃபிட்டை தூக்கி இந்த போர்ட்ஃபோலியோவில் எந்த ஸ்டாக் வந்து ரேட்டில் இருக்கோ அதை ஆவரேஜ் எடுப்பான், இல்லாட்டினா அக்குமுலேட் பண்ணுவான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் இருக்க இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து எது பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ஓவரால் கேபிட்டலில் 25% தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். 75% ஆல்ரெடி இன்வெஸ்டடாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் அது. ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது இல்லை. 10,000 கொண்டு வந்து போடுவாங்க, அதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த 10,000 போயிடும். சார் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகலை. சம்டைம்ஸ் நல்லா கிளியராக இருக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப பொறுமையாக கேட்குது. அப்படியா? ரொம்ப டிலே ஆகி வருதா? இல்ல டிலேலாம் ஆகல. பேசிட்டே இருக்கும்போது ஒரு போர்ஷன் வந்து நல்லா கிளியரா இருக்கு, ஒரு போர்ஷன் கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படியா? மைக் நல்லா தான் இருக்கு, ஆனா இது ஏன்னு தெரியல. சரி, நான் பின்னாடி போர்ட்ல மாட்டியிருக்கேன், அதை நாளைக்கு முன் போர்ட்ல மாட்டி பார்ப்போம். ஓகே சார். இப்போ நான் பேசுறது நல்லா கரெக்டா கேக்குதுல்ல? நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகே. ஆமாம், ஏன்னா மைக்குக்கும் என் உதட்டுக்கும் வந்து ஒரு 10 ஓகே. ஸோ ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும். அந்த ட்ரேடிங் கேபிட்டல் வந்து காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு சிஸ்டமேட்டிக் ரிஸ்கில் ஒரு கான்செப்ட் புரியணும். அதுக்கு பேர் தான் வந்து ட்ரா டவுன் கான்செப்ட். புரியுதுங்களா? ட்ரா டவுன் கான்செப்ட்னா இந்த ட்ரா டவுன் கான்செப்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து தான் வந்து ரிஸ்க் ரிவார்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதால அதையும் பார்ப்போம். ட்ரா டவுன் கான்செப்ட் தான் இன்றைக்கி வந்து மெயினான சப்ஜெக்ட். ட்ரா டவுன் கான்செப்ட்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் வந்து இப்போ ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா நான் உங்களுக்கு தரேன். ஓகே சார். 100 நாளைக்கு நீங்கள் அதை வந்து ட்ரேடிங்க்கு இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கோ ட்ரேடிங்க்கோ 100 நாளைக்கு இந்த 1,00,000 ரூபாயை நீ வந்து வச்சுக்க. 100 நாளில் அது 0 ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 100 நாள் வந்து பிஸ்னஸில் இருக்கணும், சஸ்டைன் ஆகணும். கரெக்டுங்களா? அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் 1,00,000 ரூபா தரேன். நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணுறீங்க. கடையை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சம்பளத்துக்கு ஆள் கொடுக்கணும், இபி பில்லு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, போக்குவரத்து, ஃபியூயல், டீ செலவு, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங்லேயே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும்? எஸ்சிடி கட்டுவோம், சார்ஜ் கொடுப்போம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு இபி செலவு இருக்கும். இது போக ஸ்டாப் லாஸுமே வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ
இப்போ 1,00,000 ரூபா நான் உங்களுக்கு கொடுத்து 100 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணணும். அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டீ கடையாக கூட இருக்கட்டும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து வியாபாரமே பண்ணலை, ஆனால் நீங்கள் கடையை திறக்கிறீங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டே பார்க்கல, ஆனால் கடையை திறக்கிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுனா 100 நாளைக்கு உங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியும்? சொல்லுங்க, கணக்கு பண்ணி சொல்லுங்க. ஹலோ, ஒரு ஒரு 50 நாளைக்கு. 50 நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு கால்குலேட் முடியும். 2000 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுனா எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் பிஸ்னஸில்? 50 நாளைக்கு. 50 நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும். இதுதான் ட்ரா டவுன் கான்செப்டோடைய சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகே. அப்போ நீங்கள் 1000 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் எத்தனை நாளைக்கு 100 நாள் தாக்கு பிடிக்க முடியும்? 100 நாள் தாக்கு பிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரேடிங் உள்ள இதை பேசுகிறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. வேற சம்படி எல்ஸ் யாரும் இருக்காங்களா? ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அப்படியா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, தப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணுவோம். ஏன்னா ட்ரா டவுன் கான்செப்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ட்ரா டவுன் கான்செப்டில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ இழந்தா ட்ரேடிங்கில் மறுபடியும் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணுங்கிறத இந்த சைடு டேபிளில் பாருங்கள். 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட ட்ரா டவுன் பர்சன்டேஜ் வந்து 5% வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க. அப்போ அடுத்த நாள் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்னா 95,000. ஸோ மறுபடியும் இந்த 5,000 நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே ட்ரேடிங் வேர்ல்டில், இந்த உலகத்தில் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேடாக இருக்கலாம், இல்லை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை சம்திங் இன்ட்ராடேடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 5.3% எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். 5.3% எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ஒரு நல்ல ட்ரேடரோடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. இதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்கில் இருக்க ரூல் நம்பர் 1. வாட் இஸ் அவர் ட்ரா டவுன் ரேஷியோ? அதில் வந்து நம்ம தாண்டக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 50% வந்து ட்ரா டவுன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க. எத்தனை நாள் அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். பட் வந்து நீங்கள் ஒரே நாளில் வந்து ஒரு 1,00,000 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு 50,000 வந்து நீங்கள் அன்றைக்கே லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அந்த 50,000 உள்ள கேபிட்டலுக்கு அந்த 1,00,000 ரூபாயை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 100% எஃபோர்ட் போடணும். 100% எஃபோர்ட். வேலையை தான் சார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். 100% எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் 100% எஃபோர்ட் போடும்போது நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜி பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ரெக்கவரி மோடு பண்ணணும், கேம்பலர் மோடுக்கு போயிடுவோம், ஓவர் ட்ரேடிங் பண்ணுவோம், ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவோம். அது நடக்குது. இது அது வந்து நம்ம அடுத்த சாப்டர் போவோம். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னா ஃபஸ்ட்டு இது தெரியணும். ஸோ எஃபோர்ட் போடுற லெவல் அதிகம் ஆகக்கூடாது. எஃபோர்ட் போடுற லெவல் எப்போவுமே கம்மியாகிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த 5% வந்து நீங்கள் ஒரே நாளில் இழக்காம 10 நாளைக்கு இந்த 5% வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் 10 நாள் இருந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது. ஓகே. இப்போ இந்த ஒரு 1,00,000 ரூபா வந்து கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. கேஷ் கொலாட்ரல் நான் கேஷ் கொலாட்ரல் இதில் போடலை, ரைட்டுங்களா? ஸோ 100 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து 100 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படின்னா 1000 ரூபா மட்டும்தான் செலவு பண்ண முடியும். 1000 ரூபா மட்டும்தான். 1000 ரூபா எல்லா செலவும் போக 1000 ரூபாய்க்கு தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். இதுக்குள்ளே எல்லாமே வந்துருக்கணும்.
உங்கள் ஸ்டாப் லாஸு, டேக்ஸு, கழுத குதிரை மிச்ச எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே பண்ணுனா ஒரு மாதத்துக்கு வந்து 24,000 ரூபா. ஆனால் உங்களால் 100 நாள் சஸ்டைன் பண்ண முடியும் மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? ஓகே. இப்போது ப்ராக்டிக்கலாக வந்து நான் கீழே வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நிஃப்டி லாட் சைஸ் வந்து 75, பேங்க் நிஃப்டி வந்து 30. சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் கேண்டில் 50லேருந்து 75 பாயிண்ட் மூவ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 13 பாயிண்ட் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும். 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் அடிக்கும். கரெக்டுங்களா? அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நிஃப்டி 50ல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ இதே ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு ஸ்டாக்கோடைய கேரக்டரை கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு இது வந்து இவ்வளோதான் மூவ்மெண்ட் ஆகும். மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்கா, இல்லை பேர் மார்க்கெட்டாக இருக்கா, இல்லை சைடுவேஸாக இருக்கா, ரைட்டுங்களா? மார்க்கெட் டைரக்ஷனில் வந்து மொத்தம் வந்து 4 டைப் இருக்குது. 4 டைப்பு வந்து நம்ம வந்து எஃப்என்ஓ போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒரு கேரக்டர்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 13 பாயிண்ட் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஆனால் நிஃப்டி 50ல் எடுக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். நான் வந்து எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 வச்சுருக்கேன் எஃப்என்ஓக்காண்டி. ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 100 நாளைக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு 10 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. 1000 ரூபா தான் செலவு பண்ணணும். இன்க்ளூடிங் அது வந்து ஸ்டாப் லாஸும் இஸ் கன்சிடர்டு ஆஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த பிஸ்னஸில். இந்த பிளே கிரவுண்டில் ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு பார்ட். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. நான் ஸ்டாப் லாஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க முடியாது. we cannot go against மார்க்கெட் பிளே கிரவுண்டு. அந்த சீனரியோவில் அந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி விளையாட போகணும்னா நம்மளுக்குன்னு